குட் மார்னிங். உங்களுக்கு ஐடி போட்டிருந்தனால் ஐடி பாஸ்வேர்ட் வந்து ஒன்றிலே ஜாயின் பண்ண கொண்டு பார்த்தேன். இந்த ஆக்களை காணையில் வந்துருக்கு. 2 ஐடியும் ஒர்க் பண்ணுது. இந்த கிளியரான ஐடியில ஜாயின் பண்ணிக்கொள்ளும். நாங்கள் இன்றைக்கு இந்த டீத்தோப்பு மூலங்கள் அல்லது தாண்டல் மூலங்கள் வந்து இந்த ஊக்கியாக தொழிற்படக்கூடியவை என்று சொல்லியிருக்கிறேன். இவை ஊக்கியாக தொழிற்படுகின்ற ஆற்றல், அதுக்கு என்ன காரணம் என்று சொல்லி பார்த்து டீத்தோப்பு மூலங்கள் ஊக்கியாக தொழிற்படுகின்ற சந்தர்ப்பங்களையும் பார்ப்போம். தலையங்கம் போடுங்க. ஊக்கியாக தொழிற்பட ஊக்கியாக தொழிற்பட டி தொகுப்பு மூலகங்கள் அல்லது தாண்டல் மூலகங்கள் அவற்றின் சேர்வைகளும் சிறந்த ஊக்கிகள். கைத்தொழில நாங்கள் இவற்றின் ஊக்கிகளாக பயன்படுத்தாத சந்தர்ப்பங்கள் மிக அரிது. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல இந்த மூலகங்கள்கிட்ட சேர்வைகள் அல்லது இந்த மூலகங்கள் என்ன செய்யப்படுதுன்னு சொன்னால் ரசாயன தாக்கங்களை ஊக்குவிக்கிறதுக்காக பயன்படுத்தப்படுது. அதான் நாங்கள் ஊக்கிகள் சொல்லுவோம். ஊக்கியண்டா நீங்க புறவை படித்துக் கொள்ளுங்க, தாக்க வீதத்தை அதிகரிக்கும்னு சொல்லி. சரி, நாங்கள் ஆர்கானிக் முடிஞ்சங்கால தாக்க இயக்கவியல் அப்படின்னு சொல்லி ஒரு பாடம் படித்தோம்னு சொன்னால் ஊக்கிகள் சம்பந்தமாக அப்படியா படிப்போம். உங்களுக்கு ஊக்கியாக தொழிற்படும். இந்த தாண்டல் மூலகங்கள் எப்படி ஊக்கியாக தொழிற்படுது, ஏன் இவற்றுக்கு அந்த சிறப்பியல்பு இருக்கு அப்படின்னு நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், இப்ப குறிப்பாக இவை வந்து வெட்டு ஓபிட்டல்களை அதிகம் கொண்டிருக்கு. இப்ப இந்த மூலகங்கள் அல்லது இந்த அயன்கள்கிட்ட ஓபிட்டல்கள்ல நிறைய வெட்டு ஓபிட்டல்கள் இருக்கு. அந்த வெட்டு ஓபிட்டல்களுக்குள்ள தாக்கம் அடைகிற மூலக்கூறுகள் அல்லது அணுக்கள் தங்களோட இலத்திரன்களை வழங்கக்கூடியதாகவும், தேவை ஏற்பட்டால் இவர்கள் தங்கள்கிட்ட இருக்கிற இலத்திரன்களை வழங்கக்கூடியதாகவும் இருக்கும். மாறுபட்ட ஒட்சியேட்டர்களை ஏற்படக்கூடிய ஆக இருக்குது. இந்த டி தொகுப்பு மூலகங்கள்ல வந்து மாறுபட்ட ஒட்சியேட்டர்கள் எடுக்கும். அப்ப இலத்திரன் கொடுக்க வேண்டிய இடத்துல இலத்திரனை கொடுத்து உதவி செய்யும். யார்கிட்டையாவது இலத்திரனை வாங்க வேணும்னா அந்த இலத்திரனை வாங்கி அவருக்கு உதவி செய்யும். தங்களோட மேற்பரப்பில வந்து அந்த வெற்று ஓபிட்டல்களுக்குள்ள வாயு நிலை தாக்கிகளை புறத்துறிஞ்சுவதன் மூலம் தாக்கம் நடைபெறுவதற்கு ஒரு களத்தை ஏற்படுத்தும். உதாரணத்துக்கு 2 வாயுக்கள் இயங்கி ஒன்றோடு ஒன்று மோதித்தான் ரசாயன தாக்கம் நிகழும் என்று சொன்னால், இந்த ஊக்கிகள் என்ன செய்யுது, சடப்பொருட்கள் இந்த ஊக்கியா தொழிற்படுற டீத்தோப்பு மூலங்கள் தங்களோட மேற்பரப்பில இந்த வாயுக்களை புறத்துறிஞ்சி அந்த மேற்பரப்பில நகர விட்டு ரசாயன தாக்கம் நடைபெறுவதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்து, ஒரு களத்தை ஏற்படுத்து. சரியா? மல்யுத்தங்களை ரோட்டா நடக்க விடுறதை விட அதுக்கண்டு ஒரு கிரவுண்டை அமைச்சால் மல்யுத்தம் இன்னும் சிறப்பாக நடக்கும். சரியா? அது மாதிரி ரசாயன தாக்கத்திற்கு உட்படுகின்ற கூறுகளை தாக்கம் நடப்பதற்காக ஒரு மேற்பரப்பை வழங்கும். இது வந்து இந்த டீத்தோப்பு மூலங்களுக்கு இந்த ஆற்றல் இருக்கிறதால இவை வந்து தாக்கங்கள்ல ஊக்கியா தொழிற்படும். மற்றது இந்த உலோகங்களுக்கும் டீத்தோப்பு உலோகங்களுக்கும் தாக்கி மூலக்கூறுகளுக்கும் இடையில ஒரு தற்காலிகமான சேர்வை ஒன்று தோற்றுவிக்கக்கூடியதாக இருக்கு. இதை நாங்கள் பொதுவாக ஓகனோமெட்டல் காம்பவுண்ட் என்று சொல்லிக்கொள்ளும். உலோகத்துக்கும் சில சேதன சேர்வைகளுக்கும் இடையில ஒரு காம்ப்ளெக்ஸ் ஒன்று ஃபார்ம் பண்ணும், தற்காலிகமான ஒரு அமைப்பு உருவாகும். அப்ப இதன் மூலமும்
வாயு நிலை தாக்கிகள் என்ன செய்யும் சொன்னால் இலகுவாக தாக்கமடையக்கூடியதாக இருக்கும். ஓகனோமெட்ரிக் காம்பவுண்ட்ஸ் மற்றது பன்மை பிணைப்புகளை தோற்றுவிக்கக்கூடியதாக இருக்கு. டி தொகுப்பு மூலகங்கள் தாக்கி மூலக்கூறுகளோட பன்மை பிணைப்புகளை தோற்றுவிக்கக்கூடியதாக இருக்கிறதால் இவை ஊக்கிகளாக ஏனைய உலோகங்களோட ஒப்புடைகளை சிறந்த ஊக்கிகளாக தொழிற்படும். டி தொகுப்பு மூலகங்கள் ஏன் ஊக்கியாக தொழிற்படுது அப்படின்னு ஊக்கியாக தொழிற்படுறது என்ன சிறப்பியல்பு இருக்குன்னு சொன்னால் எங்களுக்கு தெரிய வரும். கவனித்துக் கொள்வோம். பன்மை பிணைப்பு என்ற ஒரு விஷயத்தை நாங்கள் இங்க கதைச்சிருக்கோம். பன்மை பிணைப்புன்னு சொன்னால் ஒற்றை பிணைப்பு, இரட்டை பிணைப்பு, மும்மை பிணைப்பு போன்ற பிணைப்புகளை தோற்றுவிக்கக்கூடிய ஆற்றல் இந்த டி தொகுப்பு மூலகங்களுக்கும் அவற்றின் சேர்வைகளுக்கும் இருக்கு. அதனால இவை சிறந்த ஊக்கிகளாக தொழிற்படும். சரியா? அப்ப நாங்கள் ஒவ்வொரு மூலகமும் எந்தெந்த சந்தர்ப்பத்துல என்னென்ன சேர்வைகளாக தொழிற்படுது ஊக்கின்னு சொல்லி பார்ப்போம். இந்த அட்டவணை இருக்கா கவனித்துக் கொள்ளுவோம். இந்த மூலகங்கள்ட பயன்பாடுகள் என்று சொல்லி கேட்டால் ஊக்கியாக தொழிற்படுதல் என்று நாங்கள் குறிப்பிடலாம். ஊக்கியாக தொழிற்படுதல் என்று ஒருமனையை குறிப்பிடுறதை விட ஒரு தாக்கத்தை குறிப்பிட்டு இந்த தாக்கத்துல இது ஊக்கியாக தொழிற்படுதல் சொல்லி எழுதுறாங்க. நோட் பண்ண வேண்டாம், கவனித்துக் கொள்வோம். முதலாவது டைட்டேனியம். மூலகம் டைட்டேனியம். அது ஊக்கியாக தொழிற்படுகின்ற சேர்வை அல்லது அயன். நேரடியாக டைட்டேனியம் என்ற மூலகமாக ஊக்கியாக தொழிற்படலாம், அல்லது ஏதாவது ஒரு சேர்வை வடிவத்தில் ஊக்கியாக தொழிற்படலாம், அல்லது ஒரு அயனாக ஊக்கியாக தொழிற்படலாம். இந்த டைட்டேனியம் ஊக்கியாக தொழிற்படுகின்ற சந்தர்ப்பம் டைட்டேனியம் குளோரைடு TiCl3 என்று சொல்லப்படுகின்ற ஒரு குளோரைட் வடிவத்துல தான் நாங்கள் பார்க்க போறோம். ஊக்கியாக தொழிற்படுற சந்தர்ப்பம் இருக்கு. டைட்டேனியம் TiCl3 டைட்டேனியம் குளோரைட். இது ஊக்கியாக தொழிற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் ஒரு தூண்டி ஒன்று பயன்படுத்தப்படுது. இந்த ஊக்களை வினைத்திறனாக்குவதற்கு தூண்டி, அது நீங்க படிப்பீர்கள். ஒரு ஊக்கிய ஏவல்படுத்துற ஆள் தான் தூண்டி. அது Al2C2H5 6 times. இது ஊக்கி. டைட்டேனியம் குளோரைடு ஊக்கி. Al2C2H5 6 times தூண்டி. இந்த ஊக்கல் தொழிற்பாட்டை ஆக்டிவேட் பண்றதுதான் இந்த தூண்டி. சரியா? அப்ப எங்க ஊக்கியாக தொழிற்படுதுன்னு சொன்னால் பொலித்தீன் தயாரிப்புன்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. நீங்க சின்ன வயதுல கேள்விப்பட்டிருப்பீங்க. எதீன்ல இருந்து பொலித்தீன் தயாரிக்கிறேன்னு சொல்லி. எதீன்ல இருந்து அப்ப பொலித்தீன் தயாரிப்பு. பொலித்தீன் தயாரிப்புல இது ஊக்கியாக தொழிற்படுது. அங்க நடைபெறுகின்ற தாக்கம் இதான் எதீன்.
2 கார்பனை கொண்டு 2 பிணைப்பை கொண்ட ஒரு மூலக்கூறு தான் எதீன். ஆர்கானிக்ல நீங்க படிப்பீங்க. இதற்கு இந்த ஊக்கி தூண்டி பயன்படுத்தப்படும் போது இது பல்பகுதியாக்கத்திற்கு உட்படும். பல்பகுதியாக்கத்திற்கு உட்பட்டதா விளைவ கீழே எழுதுற இடம் இல்லாத சி பிணைப்பு உடைக்கப்பட்டு காவலுக்குமான இரட்டை பிணைப்பு உடைக்கப்பட்டு அடுத்துள்ள காவலோட பிணைப்புகள் உருவாகும். இப்படி எத்தனை மூலக்கூறுகள் இணையும் சொன்னால் தெரியாது. எண்ணிக்கையான மூலக்கூறுகள் இணைஞ்சு கொள்ளும். இதை சொல்றது எதீன் என்று சொல்றது. எதீன் C2H4 என்று சொல்லப்படுகின்ற CH2 மூலக்கூறு நாங்கள் எதீன் என்று சொல்லுவோம். இந்த எதீன் இந்த மாதிரி ஒன்றோடு ஒன்று பிணைப்புகளை தோற்றுவிக்கின்ற செயற்பாட்டுக்கு பேர் பல்பகுதியாக்கம். இது 9ஆம் ஆண்டு புத்தகத்துல இருக்கும் போய் பாத்தீங்கன்னா தெரியும். இதைத்தான் நாங்கள் பொலித்தீன் என்று சொல்றோம். சரியா? பொலித்தீன் தயாரிப்புல டைட்டேனியம் டைட்டேனியம் குளோரைட் என்ற வடிவத்துல ஊக்கியாக தொழிற்படுது. அடுத்தது வனேடியம். வனேடியம் ஊக்கியாக தொழிற்படுகின்ற வடிவம் V2O5 என்று சொல்லப்படுகின்ற ஆக்சைடு அல்லது VO3- என்று சொல்லப்படுகின்ற ஆக்சோ அந்நியன். இது எங்க ஊக்கியாக தொழிற்படுதுன்னு சொன்னால் கைத்தொழில சல்பூரிக் அமில தயாரிப்பு இருக்கு. அதுல சல்பூரிக் அமில தயாரிப்பில் ஒரு முறை என்னன்னு சொன்னால் தொடுகை முறை சல்பூரிக் அமில தயாரிப்பு. தொடுகை முறை சல்பூரிக் அமில தயாரிப்பு. தொடுகை முறை சல்பூரிக் அமில தயாரிப்பு. இந்த தொடுகை முறை சல்பூரிக் அமில தயாரிப்பு ஒரு ரசாயன தாக்கம். அதாவது SO2 SO3 ஒட்சியேற்ற வேண்டிய ஒரு தேவை இருக்கு. தொடுகை முறை சல்பூரிக் அமில தயாரிப்புல SO2 SO3 ஒட்சியேற்றுவதற்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்கு. ஏற்கனவே நான் உங்களுக்கு இதை பற்றி கழிச்சிருப்பேன். SO3 மாற்றது SO2 SO3 ஒட்சியேற்று. இந்த தாக்கம் சாதாரணமாக நிகழாது, உயர் நிபந்தனைகள்ல நிகழ்த்தப்படும். நீங்கள் இத பாத்தீங்கன்னு சொன்னால் ஊக்கிங்கிறது V2O5 சொல்லப்படுகிற ஊக்கியும் 450 பாகை C வெப்பநிலையும் பயன்படுத்தி தான் இந்த தாக்கத்தை நிகழ்த்தும். இது நான் உங்களுக்கு எங்க தந்திருக்கிறேன்னு சொன்னால் பி பிளாக்ல கார்பன் தாக்கத்துல கார்பனுக்கு ஒட்சனுக்குமான தகனத்துல கார்பனோர் ஆக்சைடு வரும். கார்பனோர் ஆக்சைடு மேலதிகமாக O2ஓட தாக்குறது கார்பனோர் ஆக்சைடு தகரம் என்று சொல்லலாம். இதே மாதிரி கந்தகத்துக்கும் O2க்குமான தாக்கத்துல SO2 வரும். SO2க்கும் O2க்குமான இந்த தாக்கத்தை SO2 தகனம் என்று சொல்லக்கூடாது என்று சொல்லி இருப்பார். சரியா? அப்ப நீங்க அதை இருக்க பார்த்துக் கொள்ளுங்க. இந்த சந்தர்ப்பத்துல சல்பூரிக் அமிலம் தயாரிக்கப்படுது. அப்ப SO2 நாங்கள் நீர்ல கரைச்சோம்னு சொன்னால் H2SO3 தான் வரும். எங்களுக்கு என்ன வேணும்? சல்பூரிக் அமிலம் வேணும். அதாவது H2SO4 வேணும். அப்ப SO2 நேரடியாக நீர்ல கரைச்சால் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய சல்பூரிக் அமிலம் கிடைக்காது. உங்களுக்கு சல்பூரிக் அமிலம் வேணும்னா SO2SO3 ஒட்சியேற்றப்பட்டே ஆகும். ஆனா அது சாதாரணமாக நிகழக்கூடியது இல்லை. இப்போ கைத்தொழில் முறையில வென் நிபந்தனைகள் பயன்படுத்தப்பட்டுதான் இந்த SO2 மேலதிக ஓட்டுவதாக்கி SO3 மாற்றப்படுது. SO3 நாங்கள் நீர்ல கரைச்சோம்னு சொன்னால் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறதால அமில ஆக்சைடுகள் ஒட்சியேற்றதுக்கு சமனாக அமிலம் பெறும். உங்களுக்கு H2SO4 இந்த சல்பூரிக் அமிலம் வேணும் என்றால்
இந்த SO2 இந்த SO3 ஆக என்ன செய்யணும், கட்டாயம் மாற்றப்பட வேணும். அடுத்தது வந்து குரோமியம். குரோமியம் வந்து மெத்தனால் தயாரிப்புல வந்து ஊக்கியாக பயன்படுத்தப்படுது. குரோமியம் Cr2O3 என்று சொல்லப்படுகின்ற ஈரியல் ஆக்சைடு, இதுக்கும் இதோட சேர்ந்து சட்டனோ குரோமியம் ஆக்சைடும் சட்டனின் ஆக்சைடும் வந்து ஊக்கியாக தொழிற்படுது. எங்கே என்று சொன்னால் மெத்தனால் தயாரிப்பு. மெத்தனால் தயாரிப்புல ஊக்கியாக பயன்படுத்தப்படுது. மெத்தனால் தயாரிப்புல மூலப்பொருட்களை பார்த்தீங்கன்னா கார்பனோர் ஆக்சைடும் ஹைட்ரஜன். இதை நான் உங்களுக்கு ஒரு இடத்துல தந்துட்டேன். இந்த கார்பனோர் ஆக்சைடையும் ஹைட்ரஜனையும் 1:1 கொண்ட கலவையை கார்பனுக்கும் கொதிநீராவிக்குமான தாக்கத்துல விளைவாக காட்டியிருப்பேன். இந்த கலவைக்கு ஒரு பேர் இருக்கு. கார்பனோர் ஆக்சைடும் H2 தாக்குற இந்த கலவைக்கு ஒரு பேர் இருக்கு. அதுதான் நீர்வாயு அல்லது தொகுப்பு வாயுக்கள். CO2 தாக்கி CH3OH என்று சொல்லப்படுகின்ற மெத்தனால் விளைவாகும். மெத்தனால் அப்ப மெத்தனால் ஒரு ஆல்கஹால் வகையை சேர்ந்தது. மெத்தனால் தயாரிப்புக்கு குரோமியத்தின் ஆக்சைடு வந்து ஒரு ஊக்கியாக தொழிற்படும். சரியா? இதே போல அங்கால மேங்கனீசின், இரும்பின், கோபால்ட், நிக்கல் பார்க்கணும். உங்களுக்கு MN இங்க பல சந்தர்ப்பத்துல பார்த்திருப்பீங்க. MnO2 வந்து சிறந்த ஊக்கி. MnO2 சிறந்த ஊக்கி. அநேகமான ஆக்சிஜன் தயாரிப்பு தாக்கங்கள்ல இது வந்து ஊக்கியாக பயன்படுத்தப்படுது. உதாரணத்துக்கு ஹைட்ரஜன் பெராக்சைடுக்கு கொஞ்சம் MnO2 சேர்த்தால் இது வந்து விரைவாக பிரிகடைஞ்சு O2 தரும். அதே போல KMnO4 வெப்ப பிரிகையிலையும் MnO2 வந்து ஊக்கியாக தொழிற்படும். இந்த பிரிகையிலையும் MnO2 வரும். ஆனால் ஏற்கனவே MnO2 பயன்படுத்தினால் விரைவாக O2 விடுவிக்கப்படும். KMnO4 வெப்ப பிரிகையிலும் O2 நீங்கள் தயாரித்திருப்பீங்கள். அதே போல KClO3, KNO3 இவற்றின் வெப்ப பிரிகைகள் எல்லாம் இந்த MnO2 வந்து ஊக்கியாக தொழிற்படும். முதலாவது பாருங்க, மூலகம். அது எந்த வடிவத்துல ஊக்கியாக தொழிற்படுது, அது ஊக்கியாக தொழிற்படுகின்ற சந்தர்ப்பம், ஊக்கியாக தொழிற்பட சந்தர்ப்பம், அந்த சந்தர்ப்பத்துல நடக்கிற ரசாயன தாக்குகள். சரியா? அப்ப நாங்கள் ஊக்கியண்டா முதல் என்னென்று எழுதி கொண்டு அது ஊக்கியாக தொழிற்படுவதற்கு காரணம் என்னன்னு எழுதிட்டு இந்த அட்டவணையை நிரப்பிக் கொள்வோம். விலையங்கம் போட்டுக்கொள்ளுவோம். ஊக்கியாக தொழிற்பட ஊக்கியாக தொழிற்பட எழுதுவோம். தாண்டல் மூலகங்களில் உள்ள
வெற்று ஓபிட்டல்களினுள் வெற்று ஓபிட்டல்களினுள் தாண்டல் மூலகங்களில் உள்ள வெற்று ஓபிட்டல்களினுள் வாயு நிலை தாக்கிகள் புறத்துறிஞ்சப்பட்டு, இதுல பார்த்துக்கொள்ளுங்க, வாயு நிலை தாக்கிகள், வாயு நிலை தாக்கிகள் புறத்துறிஞ்சப்பட்டு வாயு நிலை தாக்கிகள் புறத்துறிஞ்சப்பட்டு வாயு நிலை தாக்கிகள் புறத்துறிஞ்சப்பட்டு தாக்கம் நிகழ்வதற்குரிய தாக்கம் நிகழ்வதற்குரிய தாக்கம் நிகழ்வதற்குரிய மேற்பரப்பு வழங்கப்படுவதன் மூலம் தாக்கம் நிகழ்வதற்குரிய மேற்பரப்பு வழங்கப்படுவதன் மூலம் ஏவச்சக்தி குறைந்த ஏவச்சக்தி குறைந்த ஏவச்சக்தி குறைந்த ஏவச்சக்தி குறைந்த மாற்று பாதையை வழங்கி மாற்று பாதையை வழங்கி ஏவச்சக்தி குறைந்த மாற்று பாதையை வழங்கி தாக்க வேகத்தை அதிகரித்து தாக்க வேகத்தை அதிகரித்து ஊக்கியாக தொழிற்படுகின்றது. ஊக்கி என்பது தாக்க வேகத்தை அதிகரிக்க ஒன்று. ஊக்கியாக தொழிற்படுகின்றது. நீங்க பிறகு கேள்விப்படுவீங்கள் ஊக்கிகளை பற்றி, ஊக்கின்ற இயல்புகள் பற்றி. பழைய டெபினிஷன்களின் படி ஊக்கி வந்து ஏவச்சக்தியை குறைக்கும் என்ற ஒரு சொல்லு பயன்படுத்தியில ஊக்கி வந்து ஏவச்சக்தி குறைஞ்ச மாற்று பாதை கூடாக தாக்கத்தை நிகழ்த்தும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நாங்கள் அதை பற்றி கதைத்தால் தேவையற்ற விஷயம். ஏவச்சக்தி குறைந்த மாற்று பாதையை வழங்கும் என்று சொல்லியிருக்கேன் நான் இதுல. சரியா? தாக்க இயக்கவியல் நாங்கள் ஊக்கின்ற இயல்புகளை கொஞ்சம் விரிவா பார்ப்போம். உங்களோட நோட்ஸ் இருக்கா திருப்பி கவனிச்சு கொள்ளுங்க. தாண்டல் மூலகங்களில் உள்ள வெற்று ஓபிட்டல்களினுள் வாயுநிலை தாக்கிகள் புறத்துறிஞ்சப்பட்டு வாயுநிலை தாக்கிகள் புறத்துறிஞ்சப்பட்டு
தாக்கம் நிகழ்வதற்குரிய மேற்பரப்பு வழங்கப்படுவதன் மூலம் ஏவச்சக்தி குறைந்த மாற்றுப்பாதையை வழங்கி தாக்க வேகத்தை அதிகரித்து ஊக்கியாக தொழிற்படுகின்றது. சரியா? அடுத்த பந்தியாளிமா டி தொகுப்பு மூலகங்களும் அவற்றின் சேர்வைகளும் டி தொகுப்பு மூலகங்களும் அவற்றின் சேர்வைகளும் சிறந்த ஊக்கிகளாக தொழிற்படுவதற்கான காரணங்கள் சிறந்த ஊக்கிகளாக தொழிற்படுவதற்கான காரணங்கள் சிறந்த ஊக்கிகளாக தொழிற்படுவதற்கான காரணங்கள் ஏன் இந்த தாண்டல் மூலகங்கள் இல்ல டீத்தோப்பு மூலகங்களுக்கு இந்த இயல்பு சிறப்பாக காணப்படுது. சரியா? பாருங்க, டி தொகுப்பு மூலகங்களும் அவற்றின் சேர்வைகளும் சிறந்த ஊக்கியலாக தொழிற்படுவதற்கான காரணங்கள். ஒன்று, வெட்டு ஓபிட்டல்களை கொண்டிருத்த வெட்டு ஓபிட்டல்களை கொண்டிருத்த வெட்டு ஓபிட்டல்களை கொண்டிருத்த வெட்டு ஓபிட்டல்களை கொண்டிருத்த. இரண்டாவது இலத்திரன்களை அகற்றக்கூடியதாகவும் உயர் ஒட்சியேற்ற நிலையில இருக்கிற அயன்கள் தாழ் ஒட்சியேற்ற நிலைக்கு வருவதன் மூலம் தாக்குற சேர்வைகள்ல இருந்து இலத்திரன்களை வாங்கி கொள்ளும். அதான் இலத்திரன்களை அகற்றக்கூடியதாகவும் இலத்திரன்களை வழங்கக்கூடியதாகவும் காணப்பட. தாழொட்சியேற்ற நிலையில இருக்கிறவ இலத்திரனை வழங்கி உயர் ஒட்சியேற்ற நிலைக்கு போயிருக்கணும். சில இதுல உயர் ஒட்சியேற்ற நிலையில இருக்கிற இலத்திரங்களை ஏற்று தாழொட்சியேற்ற நிலைக்கு வந்திருக்கணும். அதான் இதுல சொல்லியிருக்கு. இலத்திரன்களை அகற்றக்கூடியதாகவும் இலத்திரன்களை வழங்கக்கூடியதாகவும் காணப்படுது. மூன்றாவது, வேறுபட்ட ஒட்சியேற்றங்களை உருவாக்கக்கூடிய ஆற்றல்.
வேறுபட்ட ஒட்சியேற்ற எண்களை உருவாக்கக்கூடிய ஆற்றல். வேறுபட்ட ஒட்சியேற்ற எண்களை உருவாக்கக்கூடிய ஆற்றல். வேறுபட்ட ஒட்சியேற்றங்களை உருவாக்கக்கூடிய ஆற்றல். நாலாவது, உலோகத்திற்கும் தாக்கி மூலக்கூறுகளுக்கும் இடையில் உலோகத்திற்கும் தாக்கி மூலக்கூறுகளுக்கும் இடையில் உலோகத்திற்கும் தாக்கி மூலக்கூறுகளுக்கும் இடையில் சிக்கல் உருவாகக்கூடியதாக இருத்தல். சிக்கல் ஓகனோமெட்டல் காம்பவுண்ட் சொல்லுவோம். அநேகமாக சேதன சேர்வைகள்ல இது ஊக்கியாக தொழிற்படும். இந்த உலோகத்துக்கும் அந்த சேதன சேர்வைகளுக்கும் இடையில ஒரு சேர்வை ஒன்று காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணுது. அதுதான் ஓகனோமெட்டல் சொல்றோம். உலோகத்துக்கும் சேதன சேர்வைக்கும் இடையில வர சிக்கல் சேர்வை. உலோகத்திற்கும் தாக்கி மூலக்கூறுகளுக்கும் இடையில் சிக்கல் உருவாகக்கூடியதாக இருத்தல் என்றால் சிக்கல் சேர்வை, சிக்கல் அயன். அப்படி உலோகத்திற்கும் தாக்கி மூலக்கூறுகளுக்கும் இடையில் சிக்கல் உருவாகக்கூடியதாக இருத்தல். அஞ்சாவது, பன்மை பிணைப்பை உருவாக்கக்கூடியதாக இருத்தல். பன்மை பிணைப்பை உருவாக்கக்கூடியதாக இருத்தல். அதாவது ஒற்றை பிணைப்பு, இரட்டை பிணைப்பு, மும்மை பிணைப்பு என்று சொல்லப்படுகின்ற வேறுபட்ட வகையான பிணைப்புகளை தோற்றுவிக்கக்கூடியதாக இருத்தல். இந்த டீத்தோப்பு மூலகங்கள்ல நாங்கள் இதை அவதானிக்கிறோம். இம்சி அரசன் 23ஆம் புலிகேசில வடிவேலு சாதிச்சண்டை மைதானம் அமைச்சு கொடுத்த மாதிரி முதலாவது விஷயம், இந்த தாக்கமடைகிற மூலக்கூறுகள் வாயுக்களாக இருந்தால் வாயுக்கள் என்ன செய்யும், எழுந்த வானத்துல இயங்கி கொண்டிருக்கு. அப்ப ரெண்டு மூலக்கூறுகள் ஒன்றோடு ஒன்று தாக்கி விளைவு உருவாகுவது என்பது சாத்தியப்பாடில்லை, மோதல் நடக்கும். அப்ப ஊக்கி என்ன செய்ய மாட்டேதுன்னா ரெண்டு பேரையும் அப்படியே பிடிச்சு ஒரு கிரவுண்டுக்கு கூப்பிட்ட மாதிரி தண்ட மேற்பரப்பை புறத்துறிஞ்சி வச்சிருக்கு. இப்ப தண்ட மேற்பரப்பிலே அவருக்கு என்ன செய்ய முடியும் சொன்னால் தாக்கம் நடக்கிறதுக்கு ஒரு ஏற்பாடு செய்து கொடுக்கப்படும். ஆகவே விரைவாக வாயு நிலையில் எழுந்தமானமாக இயங்கி தாக்குறதை விட மேற்பரப்பில் நகர்ந்து தாக்குறது இலகுவாக இருக்கும். இதுதான் அந்த பிரதானமான கேர். சரி, ஊக்கியண்டா என்னன்றதை நாங்கள் பிறகு பார்த்துக் கொள்வோம்.